கவனிக்க இப்போ இந்த உலோகங்களின் தாக்கத்தில் வந்து நாங்கள் 4 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று உலோகங்கள் வந்து பலியோட இந்த உலோகங்கள் வந்து பலியோட காட்டுற தாக்கம், உலோகங்கள் நீரோட காட்டுற தாக்கம், அதே மாதிரி உலோகங்கள் வந்து அமிலத்தோட காட்டுற தாக்கம், உலோகங்கள் வந்து உப்புக்களோட காட்டுற தாக்கம். ரைட், இப்படி 4 விஷயம் பார்க்க போகிறோம். கவனம் பிள்ளை, இது ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன் தான் சார். எக்ஸாமுக்கு கட்டாயம் கேள்வி வந்தே ஆகும் சார். அப்போ கவனமாக படிச்சுக்கொள்ளுங்க. விளங்காட்டி நான் கடைசியாக டைம் விடுவேன் உங்களுக்கு, விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், அப்போ இதெல்லாம் பாருங்க பிள்ளைகள். நாங்கள் முதலாவது படிக்க போகிற விஷயம் வேறுன்னு சொன்னால், இந்த உலோகங்கள் வந்து சார் முதலாவது பலியோட காட்டுற தாக்கம். உலோகங்கள் வந்து பலியுடன் காட்டும் தாக்கம் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம். ரைட், கவனிக்க முடியாது. இப்போ பலியன்னு சொன்ன யாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் சார். பலியன்னு சொன்னா நாங்கள் பொதுவாக வந்து ஒட்சிஸ்ல தான் சொல்லுவோம் சார். ஒட்சிஸ்ல தான் நாங்கள் பலியான்னு சொல்லி சொல்லப்போம். அதாவது ஒரு உலோகம் பலியோட தாக்கம் என்ன அர்த்தம் என்றால் தகனம் அடையுது சார். ஒரு வந்து எரிஞ்சால் சார் இதுவரைக்கும் வந்து ஒட்சிசன் தேவை. அப்போ எரிஞ்சா என்ன அர்த்தம்னு சொன்னா அது வந்து பலியோட தாக்கம் அடையன்னு சொல்லி தான் நாங்கள் சரி அந்த விஞ்ஞானிகள் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். ஒரு பொருள் வந்து பலியோட தாக்கம் அடையணும்னு சொன்னாங்க என்ன செய்ய, பொருள் வந்து தகனிக்கப்படுது, அதாவது எரியப்படுதுன்னு சொல்லி சொல்லலாம். பலியன் நாங்கள் கதைக்க வந்து நாங்கள் இந்த ஒட்சிஸோட காட்டுற தாக்கத்தை நாங்கள் பலியன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், வந்தோட பார்த்தோம்னு சொன்னால் இதுல வந்து பாருங்க இந்த தாக்கவியத்தோட மேல உள்ளார் சார். நமக்கு தெரியும் இது வந்து தாக்குறம் கூடாங்க, மேல தாக்குறம் கூட அப்படியே குறைஞ்சு என்ன செய்வது, தாக்குறம் வந்து குறைஞ்சு கொண்டு வாரேன். அப்ப இதுல இந்த தாக்கவிய தொடர்ல மேல உள்ள பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மேக்னீசியம் சரி இந்த அலுமினியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தாக்குறம் கூடினாங்க. அப்ப இவ வந்து என்ன செய்யற பிள்ளைகள் இந்த பலியோட வந்து மிக இலகுவாக தாக்கம் அடையும். சரி, மேல உள்ள இந்த 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சரி பலியோட என்ன செய்யணும் பிள்ளை, இலகுவாக தாக்கம் அடைவினம். சரி, தாக்கம் அடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், ரைட், இலகுவாக தாக்கம் அடைஞ்சு என்ன செய்ய வேண்டாம், அந்த ஒட்சைட்டை உருவாக்கும், அந்த உலகத்துக்குரிய ஒட்சைட்டை உருவாக்க போயிடும். பாருங்க உதாரணமா சோடியம் பார்த்தோம் என்றால் சோடியம் வலியோட தாக்கம் அடையும், இலகுவாக தாக்கம் அடையும். சோடியம் வந்து இலகுவாக வலியோட தாக்கம் அடையும். தாக்கம் அடைஞ்சு என்ன உருவாகட்டா விளைவு, சோடியம் ஒட்சைட்டோட தாக்கம் அடைஞ்சா என்ன உருவாகும், நாங்கள் எங்க பார்த்த விளைவு சோடியம் ஒட்சைட் உருவாகும். என்ன உருவாகும், சோடியம் ஒட்சைட் உருவாகும். ரைட், அப்ப நாங்கள் அன்றைக்கு தாக்கங்களை சமப்படுத்தலாம் பார்த்துறாங்க. அப்ப என்ன வர போகுது, இங்க 2 கொண்டே போட போறீங்க, இங்க 4. ரைட், அதே மாதிரி மெக்னீசியத்தை பார்த்தோம் என்றால் மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் என்ன விரும்பல தாக்கம் அடைஞ்சா மெக்னீசியம் ஆக்சைடு வரப்போ சார். மெக்னீசியம் வந்து தாக்கம் செய்ய போது மெக்னீசியம் ஆக்சைடு வரப்போகுது. இப்போ இங்கே 2 கொண்டே போடுவோம், இங்கே 2 கொண்டே போடுவோம், சமப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி கால்சியத்தை பார்த்தோம்னா கால்சியம் பிளஸ் ஒட்சிஸோட தாக்கம் என்ன செய்யும் இல்லையா, ரைட், கால்சியம் ஆக்சைடு 2 சரி. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் என்றால் பலியோட வந்து என்ன செய்யும், மிக இலகுவாக தாக்கம் அடையும். ரைட், சரியா? மேல உள்ள வந்து வலியோட வந்து இலகுவாக தாக்கம் அடையலாம். கீழே உள்ளாக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே உள்ளாக நாகம், இரும்பு, இந்த செப்பு, இந்த வெள்ளியம், ஈயம், இந்த கீழே உள்ளாக வந்து இடையில உள்ளாக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாக்குறம் குறைஞ்சாங்க. அப்ப அவை என்ன செய்யணும்னா நாங்க முதலாவது வலியோட வெப்பமேற்றேக்கல முதல்ல என்ன நடக்குன்னு சொன்னப்பல இந்த மேற்பரப்பு மங்கள் அடையும் சார். என்ன செய்யும், மேற்பரப்பு முதலாவது மங்கள் அடைய போகுது. மங்கள் அடைஞ்சு கொஞ்சம் நீண்ட நேரம் வெப்பம் ஏற்றின பிறகு என்ன செய்ய வேண்டால் அவை இந்த உலோகத்துக்குரிய ஒரு செட்டை உருவாக்குவீங்க. சரி, உதாரணம் பாத்தீங்கன்னா சட்டு சரி, சட்டை நாங்கள் வெப்பம் என்ன செய்ய போதும்,
சட்டன் ஒட்சைட் வரப்போகுது, நாகத்தின் ஒட்சைட் வரப்போகுது. 2 2. அதே மாதிரி செப்ப வெப்பப்படுத்திக்கல என்ன வரப்போகுது, செப்புன்ற ஒட்சைட் வரப்போகுது. ரைட். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா இவன் வந்து இலகுவாக தாக்கம் உடனே என்ன செய்யணும், நாங்கள் எரிச்ச உடனே என்ன செய்யணும், விரைவாக வந்து தாக்கம் அடைஞ்சு இந்த விளைவை கொடுப்போம். உங்க விளைவுகள் தேவை. இப்போ அதில் தாக்கம் எப்படி வந்து தேவை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இடையில உள்ளாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாகம், இரும்பு, வெள்ளி, செப்பு போன்ற இடையில உள்ளாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்யும், முதல் வந்து நாங்கள் வெப்பமிட்டு என்ன செய்யணும், மேற்பரப்பு வந்து மங்கள் அடையும், நிறம் மாற்றம் அடையும். அடைஞ்சு நீண்ட நேரம் வெப்பமிட்டா பிறகு என்ன செய்யும் என்றால் அவைய ஒட்சைட்டை உருவாக்கும். ஆனால் இந்த கீழே உள்ள 3 பேர் யார் கீழே உள்ள 3 பேர், இந்த வெள்ளி, பிளாட்டினம், பொன், இந்த கீழே உள்ள 3 பேர் தாக்குதல் குறைஞ்சாங்க. சரி, பொன், பிளாட்டினம், வெள்ளி 3 பேர் தாக்குதல் குறைஞ்சாங்க. இவை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எப்படித்தான் வெப்பம் ஏற்றினாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் வெப்பம் ஏற்றினாலும் என்ன செய்யாது, வலியோட வந்து தாக்கம் அடைய மாட்டேங்குது. சரி, ஏனென்றா தாக்குதல் மிக மிக குறைஞ்சாக இருப்பினும் அவ என்ன செய்ய மாட்டோம், தாக்கம் அடைய மாட்டேன். விளங்குறாவில்லையா? அப்ப மேல தாக்கத்தோட வந்து மேல உள்ளாக்க என்ன செய்வினா இலகுவாக தாக்கம் அளவினா வலியோட தாக்கம் அடைஞ்சு என்ன செய்ய போயினோம், அந்த உலோகத்துக்குரிய ஒட்சைட்டை உருவாக்க போயினோம். அதே மாதிரி இடையில உள்ளாக்க என்ன செய்யணும், கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஆரம்பத்தை என்ன செய்யும், மேற்பரப்பு மங்கள் அடைஞ்சு நீண்ட நேரம் வெப்ப வைத்தா புறாங்க என்ன செய்ய போயினோம், அவற்றை தாக்கம் அடைஞ்சு அந்த உலோகத்துக்குரிய ஒட்சைட்டை உருவாக்க போகுது. ஆனா கீழே உள்ளாக்கள் பொன், பிளாட்டினம், வெள்ளி என்ன செய்ய வேண்டாம், நீங்க எப்படித்தான் வெப்பம் ஏற்றினாலும் என்ன செய்யாது, அது வந்து தாக்கம் அடைய மாட்டோம். ஏனென்றால் மிக மிக தாக்குதலும் குறைஞ்சாக்களாக இருக்கு. சரி, அப்ப உலகம் சொல்லுங்க, நீரோட வலியோட காட்டுற தாக்கமாக இருக்கு. சரி, உலோகங்கள் வந்து வலியோட காட்டுற தாக்கமாக இருக்கு. சரியா இல்லையா? ரைட். அப்ப வெளியே கொள்ளுங்க, கொப்பியரும் வெளியே கொள்ளுங்க. சொல்லட்டா பிள்ளை, என்னோட சொல்லட்டா, கெரியும் போடுங்க. உலோகங்களின் தாக்குதல், உலோகங்களின் தாக்குதல் கெரியும் போடுங்க. அதுக்கு சின்ன கெரியும் போடுங்க. வலியுடன் காட்டும் தாக்கு, உலோகங்கள் வலியுடன் காட்டும் தாக்கு. விளங்காட்டி ரிப்ளை பண்ணுங்க, பிள்ளைல செட் பண்ணுங்க. என்னோட வலியுடன் காட்டும் தாக்கம் பதில் சொல்லிக்கொள்ளுங்க. சோடியம், கால்சியம், மேக்னீசியம் குறியில போட்டுக்கோங்க, குறியில் எழுதிக்கொள்ளலாம். சோடியம், கால்சியம், மேக்னீசியம் போன்ற தாக்குதலுடன் கூடிய உலோகங்கள் மேக்னீசியம், சோடியம், கால்சியம், மேக்னீசியம் போன்ற தாக்குதலுடன் கூடிய உலோகங்கள் வலியுடன் விரைவாக தாக்கம் அடைந்து, வலி ஆக்சிஜன் தவிர போட்டுக்கோங்க, வலியுடன் விரைவாக தாக்கம் அடைந்து வலியுடன் விரைவாக தாக்கம் அடைந்து சோடியம், மேக்னீசியம், கால்சியம் போன்ற உலோகங்கள் வலியுடன் விரைவாக தாக்கம் அடைந்து அவ்வுலோக ஒட்சைட்டை தரும், அவ்வுலோக ஒட்சைட்டை தரும், அவ்வுலோக ஒட்சைட்டை தரும்.
உலோக ஒட்சைட்டை தரும். இந்த மேல உள்ள மூன்றே வலிக்கணும் அவ்வளோ, சோடியம் மேக்னீசியம் கால்சியம். இந்த மேல உள்ள மூன்று தாக்கத்தை மட்டும் வலிக்கணும். கீழே எழுத வேண்டாம், மேல உள்ள மட்டும் மூன்றே வலிக்கணும். வெளியிட்டு சொல்லுங்க, அங்கால சொல்றேன். எழுதியாச்சா பிள்ளையார்? மூன்றே மட்டும் வலிக்கும், சோடியம் மேக்னீசியம் கால்சியம் மூன்றே மட்டும் வலிக்கணுங்க. ரைட், எழுதினா அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கிறோங்க. நாகம் இரும்பு குறியீட்டை போடுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கோ. நாகம் இரும்பு, அங்கால எஸ்என் வெள்ளிய எஸ்என், பிவி செப்பு, சட்டன், பிவி எஸ்என், எஃப் இரும்பு செப்பு, ஐதரசன் பெறாது செப்பு. ஆகிய உலோகங்களை வெப்பமேற்றும் போது, ஆகிய உலோகங்களை வெப்பமேற்றும் போது, ஆகிய உலோகங்களை வெப்பமேற்றும் போது முதலில் மேற்பரப்பு மங்களடையும். முதலில் மேற்பரப்பு மங்களடையும். முதலில் மேற்பரப்பு மங்களடையும். முதலில் மேற்பரப்பு மங்களடையும். நீண்ட நேரம் வெப்பமேற்றும் போது, நீண்ட நேரம் வெப்பமேற்றும் போது நீண்ட நேரம் வெப்பமேற்றும் போது ஆக்சைடாக மாறும். அதாவது உலோக ஆக்சைடாக மாறும். நீண்ட நேரம் வெப்பமேற்றும் போது உலோக ஆக்சைடாக மாறும். கீழே ரெண்டு தாக்கத்தை வலிக்கோங்க. சட்டனை செப்பு, நாகத்தின செப்பு தாக்கு ரெண்டே வலிக்கோங்க. கீழே உள்ள தாக்கத்தை வலிக்கொள்ளுங்க. அப்படி சொல்லுங்க. சட்டன் சியோ தாக்கத்தை வலிக்கொள்ளுங்க.
ரைட். அடுத்த வயசு சொல்லிக்காங்க கீழே பொன் பிளாட்டினம் வெள்ளி. பொன் பிளாட்டினம் வெள்ளி. பொன் பிளாட்டினம் வெள்ளி கீழே மூணு குறியில் அழிக்கொள்ளுங்க. பொன் ஏஜு பிடி ஏஜி பொன் பிளாட்டினம் வெள்ளி ஆகியவை பொன் பிளாட்டினம் வெள்ளி ஆகியவை வலியுடன் கடுமையாக வெப்பமேற்றினாலும் தாக்கம் அடையாது. அதாவது ஒரு செட்டை உருவாக்காது. ரைட். வலியுடன் கடுமையாக வெப்பமேற்றினாலும் ஒட்சைட்டை உருவாக்காது. நான் பிரேக்கெட்டுக்கு போடுங்க தாக்கம் அடையாது. பொன் பிளாட்டினம் வெள்ளி ஆகிய வலியுடன் கடுமையாக வெப்பமேற்றினாலும் ஒட்சைட்டை உருவாக்காது. பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க தாக்கம் அடையாது. எப்படித்தான் நீங்க வெப்பமேற்றினா என்ன செய்வான் நம்மள தாக்கம் அடைய மாட்டினோம். சரியானே? இது உலோகங்கள் சரி வலியோட காட்டுற தாக்கம். விளங்கிட்டா பிள்ளைய? ரைட். இப்ப அடுத்து போ. ரைட். இப்ப உலோகங்கள் வலியோட காட்டு தாக்கம் பார்த்துனாங்க. அடுத்த உலோகங்கள் நீருடன் காட்டும் தாக்கம். நீருடன் காட்டும் தாக்கம். H2 நீருடன் காட்டும் தாக்கம். ரைட். அப்ப கவனிக்க முடியாது. இந்த நீரோட கொஞ்சம் கூட விஷயம் பார்க்க போனதுல பாருங்க. இந்த நீரோட காட்டும் தாக்கம் பாத்தீங்கன்னா இந்த சோடியத்தை கொண்டே நாங்கள் தண்ணிக்க போட்ட என்ன நடக்கும்னு சொன்னா சரி. சோடியத்தை கொண்ட இரண்டாவது நாங்கள் முதலாவது பொட்டாசு நாங்கள் எந்த ஒரு பெர்சன் லேப்ல செய்ய மாட்டோம் ஆய்வு கூடத்தில். ஏனென்று சொன்னால் அவர் மிக மிக தாக்குறம் கூடினாங்க. அல்ல மேல இருக்கிறவே இருக்கும் தாக்குறம் மிக மிக கூடியவர். அப்ப நாங்க எந்த ஒரு பரிசோதனையுமே சோடியத்துக்கு செய்ய மாட்டோம். சரி. அப்ப என்ன செய்வோம்? பொட்டாசு செய்ய மாட்டோம். நாங்க அதில் சோடியத்துக்கு ஆரம்பிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சோடியத்தை கொண்டே நாங்க தண்ணிக்க போட்டா என்ன நடக்கும் பிள்ளைகள் அப்படியே உஸ்ஸான சத்தத்தோட பாம்பு உஸ்ஸான சத்தத்தை செஞ்சவங்க விடைஞ்சு அப்படியே சுத்தி ஓடும். ஓடி என்ன செய்ய மாட்டா வெடிச்சு எரிய போகுது. விளையிட்டா ஒரு பெரிய பாலிக்குள்ள ஒரு பெரிய பாதத்தை கொண்டு ஒரு கொஞ்சம் சோடியம் தான் போடும். ஒரு சொட்டு சோடியத்தை போட்டா என்ன செய்ய மாட்டார் அப்படியே சுத்தி எரிய சுத்தி அப்படியே ஓட உஸ்ஸான சத்தத்தை சுத்தி அப்படியே ஓடி வெடிச்சு என்ன செய்யும் பிள்ளையர் எரியும். சரி. ரைட். அப்ப சோடியத்தை போட்டாலே வடிச்சு எரியாட்டா யோசிப்பாங்க பொட்டாசியம் எப்படி பவர்ஃபுல் இருக்கும்னு சொல்லி. ரைட். அப்ப என்ன செய்ய வேண்டாம்? அப்ப தாக்கத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டாம்? இந்த சோடியம் விரைவாக உக்கிரமாக தாக்கம் அடையும் பிள்ளை. சரி. சோடியம் பாத்தீங்கன்னு சொன்னால் சரியானே நீரோட என்ன செய்ய வேண்டாம் பிள்ளை உக்கிரமாக தாக்கம் அடையும். உக்கிரம் சொன்னா மிக மிக விரைவாக தாக்கம் அடையும். தாக்கம் அடைஞ்சு என்ன உருவாகும் என்றால் சோடியம் ஐதரோக்சைடும் ஐதரசமாயும் இருக்கும். சோடியம் ஐதரோக்சைடும் ஐதரசமாயும் வரப்போகுது. என்னத்தோட குளிர் நீரோட தாக்கம் அடைஞ்சு. சரி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேக்னீசியம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் குளிர் நீரோட சரி என்ன செய்யாத குளிர் நீரோட தாக்கம் அடையாது. சரி. சோடியத்துக்கு மேக்னீசியம் பாத்தீங்கன்னா என்ன செய்யாத குளிர் நீரோட தாக்கம் அடையாது. சரி. ஆனால் கொதி நீரோட சுடுதண்ணி கொண்டே போட்ட என்ன நடக்கும்னு சொன்னால் ஏன்னா கொதி நீரோட தாக்கம் என்ன செய்ய வேண்டாம் அதே போல மேக்னீசியம் ஐதரோக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும்.
விளங்குதாவிலே என்ன செய்ய வேண்டாம் மெக்னீசியம் வந்து குளிர்நீரோட தாக்க முடியாது ஆனால் சோடியம் சும்மா குளிர்நீருக்க போட்டால் குளிர்நீர்னா சாதாரண நீர் பிறகு ஃப்ரிட்ஜ் போய் தண்ணியை யோசிக்க கூடாது குளிர்நீர்னா சாதாரண தண்ணி சரி நாங்கள் சாதாரணமாக குளிக்கிறது தான் குளிர்நீர் அப்போ குளிர்நீரோடு என்ன செய்யாது தாக்கம் அடையாது மெக்னீசியம் ஆனால் சுடுதண்ணி கொண்டே போட்டால் என்ன நடக்கும் தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் ஆயிரம் தர போறேன் சரி ஐஎஸ்எம் ஐம்பது சமப்படுத்துங்க வந்தாக்கத்தை 2 4 இங்க 2 வரும் ரைட் வரும் அதே மாதிரி இந்த மெக்னீசியத்தை கொண்டே நாங்க கொதி நீராவி கொண்டே போட்டோம் கொதி நீராவி வேற நீராவியா கேஸ் வாயு நிலை கொதி நீராவி கொண்டே போட்டா என்ன நடக்கும்னு சொன்னா பாருங்க மெக்னீசியம் ஆக்சைடு தாக்கம் மாறிட்டு விளைவு மாறிட்டு மெக்னீசியம் ஆக்சைடு ஐதரசமாயும் வரும் விளங்காமலே மெக்னீசியம் கொண்டே கொதி நீராவி கொண்டே போட்டோம் என்றால் மெக்னீசியம் ஆக்சைடும் ஐதரசமாயும் என்ன செய்ய போகுது வரப்போகுது சரி இதுதான் மெக்னீசியம் தாக்கம் நீங்க கேட்கலாம் நாங்க ஏன் மெக்னீசியத்தை பிரிச்சு பார்க்கிறோம் சோடியத்துக்கு பார்க்கிறேன்னால் சோடியம் என்ன செய்யுது குளிர்நீரோடையே விரைவாக தாக்கம் அடையென்றால் யோசிப்பாங்க சுடுதண்ணிக்க போட்டா அப்படி இருக்கும் பச்சை சாதாரண குளிர்க்க போடைக்க வலிச்சு எரியுது என்றால் சுடுதண்ணிக்க போட்டா என்ன செய்வாக உக்கிரமாக தாக்கம் நாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அப்ப என்ன வந்து குளிர்நீரோடைய நாங்க என்ன செய்யறோம் நுப்பாட்டி இருக்கோம் குளிர்நீரோடைய வந்து நுப்பாட்டி இருக்கும் சரி அப்ப அதோட விரைவாக தாக்கம் அடையும் ஆனா மெக்னீசியம் என்ன செய்யாண்டா குளிர்நீரோட தாக்கம் அடையாது சரி தாக்கம் அடைய மாட்டோம் தாக்கம் அடையாது ஆனா என்ன செய்யும் சுடுதண்ணியோட கொதிநீர் கொண்டே போட்டே நடக்க மாட்டான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் ஐதரசமாயும் உருவாகும் அதே மாதிரி மெக்னீசியத்தை கொண்டு கொதி நீராவியோட வெப்பம் ஏற்றிக்கல கொதி நீராவியோட கொண்டு போட்ட வேண்டாம் டயருக்குள்ளே மாறி மெக்னீசியம் ஆக்சைட் வந்துட்டு அது ஆவி இந்த வாயு நிலையிலே அங்கே ஆக்சைட் வரப்பா பார்த்த மாதிரி ரைட் அடுத்த கீழே உள்ளாக்கள் இந்த அலுமினியம் நாகெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யாது குளிர்நீரோடையும் தாக்கம் அடையாது என்ன செய்ய அலுமினியம் நாகம் வந்து குளிர்நீரோடையும் தாக்கம் அடையாது கொதி நீரோடையும் தாக்கம் அடையாது என்ன செய்யாது அலுமினியம் நாகம் வந்து குளிர் நீரோடையும் தாக்கம் அடையாது கொதி நீரோடையும் தாக்கம் அடையாது ஆனா என்ன செய்ய வேண்டால் இந்த கொதி நீராவியோட வெப்பமேட்டை என்ன செய்ய போகுது தாக்கம் அடைய போகுது பாத்தீங்கன்னா என்ன செய்ய போகுது அலுமினியம் வந்து சரி கொதி நீரோட அழிக்குது கொதி நீரா என்ன செய்ய போகுது அலுமினியம் ஆக்சைடு ஐதரசமாயும் வரும் அலுமினியம் அதே மாதிரி நாகம் வந்து பாத்தீங்கன்னா நாகம் அப்படித்தான் கொதி நீராவியோட தாக்கம் அடைந்தது என்ன நடக்க போது சட்டன் ஆக்சைடும் ஐதரசமாயும் வரப்போகுது சட்டன் ஆக்சைடும் ஐதரசமாயும் வந்து வரப்போகுது சரி அப்ப இங்க சமப்படுத்தி பாருங்க அப்படி இருக்க சொல்லி சமப்படுத்தா கிடையாது ரைட் ரைட் பிளைண்ட் ஆகலையா அப்ப இதான் இந்த தாக்கங்களாக இருக்கு சரி இப்ப சோடியம் என்ன செய்யும் குளிர்நீரோடைய விரைவாக தாக்கம் அடையும் மெக்னீசியம் குளிர்நீரோட தாக்கம் அடையாது கொதிநீரோட தாக்கம் அடைஞ்சு இந்த விளைவே வரும் மெக்னீசியம் கொதிநீராவியோட தாக்கம் அடைஞ்சு இப்படி வரும் ஆனா கீழே உள்ள அலுமினியம் நாகம் என்ன செய்ய குளிர்நீரோடையும் தாக்கம் அடையாது கொதிநீரோடையும் தாக்கம் அடையாது ஆனா என்ன செய்ய வேண்டால் கொதி நீராவியோட தாக்கம் அடைந்து அந்த ஒட்சைட்டையும் ஐதரசமாயும் வந்து விளைவா தரப்போகுது ஆனா நாங்க பார்த்தோம் கீழே உள்ள 3 பேர் மேல பொன் பிளாட்டினம் வெள்ளிதான் தானே சரி இப்ப 3 பேரும் குடிநீரோடையும் தாக்கம் அடைய மாட்டினோம் கொதிநீரோடையும் தாக்கம் அடைய மாட்டோம் கொதி நீராவியோட என்ன செய்ய மாட்டோம் தாக்கம் அடைய மாட்டினோம் சரி ரைட் அப்ப வெளியே நீருடன் காட்டும் தாக்கம் கரியும் போடுங்க சோடியம்
சோடியம் ரைட் வெளியே கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது சோடியம் குளிர் நீருடன் உக்கிரமாக தாக்கமடைந்து சோடியம் குளிர் நீருடன் உக்கிரமாக தாக்கமடைந்து சோடியம் குளிர் நீருடன் உக்கிரமாக தாக்கமடைந்து சோடியம் ஐதராக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். சோடியம் ஐதராக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். சோடியம் குளிர் நீருடன் உக்கிரமாக தாக்கமடைந்து சோடியம் ஐதராக்சைடையும் எல்லாம் குறியில் அழிக்கொள்ளுங்க. சோடியம் ஐதராக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். முதலாம் தாக்கத்தை மட்டும் அழிக்கொள்ளுங்க. சரி, மேலோட மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. சோடியம் குளிர் நீருடன் தாக்கமடைந்து சோடியம் ஐதராக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். அடுத்த போடுங்க ரெண்டாவது பாயிண்ட். மெக்னீசியம் குளிர் நீருடன் தாக்கமடையாது. மெக்னீசியம் குளிர் நீருடன் தாக்கமடையாது. மெக்னீசியம் குளிர் நீருடன் தாக்கமடையாது. மெக்னீசியம் குளிர் நீருடன் தாக்கமடையாது. அடுத்த பாயிண்ட். மெக்னீசியம் கொதி நீருடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் கொதி நீருடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் ஐதராக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். மெக்னீசியம் கொதி நீருடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் ஐதராக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். மெக்னீசியம் ஐதராக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். அந்த சண்டா தாக்கத்தில் இருந்தோம். ரெண்டாவது ஆக்கத்தை மட்டும் எழுதுங்க. மெக்னீசியத்தில் ரெண்டாவது ஆக்கத்தை மட்டும் எழுதுங்க. சரி, மெக்னீசியத்தில் ரெண்டாவது ஆக்கத்தை மட்டும் எழுதிக்கணும். மெக்னீசியம் கொதி நீரோட தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் ஐதராக்சைடு ஐதரசம் வாயு இந்த தாக்கத்தை மட்டும் எழுதிக்கணும். மெக்னீசியம் கொதி நீருடன் தாக்கம் அடைந்து மெக்னீசியம் ஐதராக்சைடு ஐதரசம் வாயு வந்தார். அடுத்த பையன் சொல்லிக்கொள்ளுங்க. மெக்னீசியம் கொதி நீராவியுடன் தாக்கம் அடைந்து. அடுத்த பையன் மெக்னீசியம் கொதி நீராவியுடன் தாக்கம் அடைந்து மெக்னீசியம் கொதி நீராவியுடன் தாக்கம் அடைந்து மெக்னீசியம் ஆக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். மெக்னீசியம் ஆக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். மெக்னீசியம் ஆக்சைடையும் ஐதரசம் வாயுவையும் தரும். மூன்றாவது மெக்னீசியம் மூன்றாவது கொள்ளுங்க. கொதி நீராவியோட தாக்கு மெக்னீசியம் பிளஸ் கொதி நீராவி அங்கே மெக்னீசியம் ஆக்சைடு பிளஸ் ஐதரசம் வாயு மூன்றாவது கொள்ளுங்க. டைம் போயிடும். அடுத்த பாட்டுங்க. அடுத்தது அலுமினியம் நாகம் என்பன கீழுள்ளாக பெருசா தாக்கம் இல்லை. அலுமினியம் நாகம் என்பன அலுமினியம் நாகம் என்பன குளிர் நீருடனோ கொதி நீருடனோ தாக்கமடையாது. குளிர் நீருடனோ கொதி நீருடனோ தாக்கமடையாது. குளிர் நீருடனோ கொதி நீருடனோ வெப்பமடையாது.
குளிர் நீருடனோ கொதி நீருடனோ தாக்கமடையாது. கொதி நீராவியுடன் வெப்பமேற்றும் போது ஹீட் பண்ணணும். கொதி நீராவியுடன் வெப்பமேற்றும் போது உலோக ஒட்சட்டையும் ஐதரசம் வாயுவையும் தரும். 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 ரைட். இந்த கடைசி தாக்கத்தை வெளிக்கோ ரெண்டையும். அலுமினிய தாக்கத்தையும் நாகத்தை ரெண்டையும் வெளிக்கணும். தெளிவாடி கேட்கலாம். எழுதியாச்சா? அடுத்த கோயின்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. பொன், பிளாட்டினம், வெள்ளி. கீழே உள்ள 3 பேர். பொன், பிளாட்டினம், போர்ட் கிளியரா தான் இருக்குது. இப்பதான் கிளியர் இல்லையா? முதல்ல கிளியர் இல்லையா? கொஞ்சம் ஓகேயா இருக்கம்மா பாருங்க. இந்த ரெண்டையும் வழிக்கணுங்க. அடுத்த போட்டுக்கோங்க. பொன், பிளாட்டினம், வெள்ளி ஆகியவை பொன், பிளாட்டினம், வெள்ளி ஆகியவை குளிர் நீருடனோ கொதி நீருடனோ கொதி நீராவியுடனோ தாக்கமடையாது. குளிர் நீருடனோ கொதி நீருடனோ கொதி நீராவியுடனோ தாக்கமடையாது. பொன், பிளாட்டினம், வெள்ளி என்பன கொதி நீருடன் குளிர் நீருடனோ கொதி நீருடனோ கொதி நீராவியுடனோ செய்யாது தாக்கம் அடையாது. எழுதிக்கணும். சரியா விளையால் எழுதிட்டீங்களா? அப்படின்னா 3ஆம் விஷயத்துக்கு போ. நாளை முடிச்சு விடுவோம். ரைட். அடுத்த ஒரு லேயர் அமிலங்களுடன் காட்டும் தான் போட்டுக்கணும். அமிலங்களுடன் காட்டும் தான் அமிலங்களுடன் காட்டும் தான் ரைட். பாருங்க, இப்போ அமிலமான சொல்ல வந்து பாருங்களே, நாங்கள் தான் 3 வித தாக்கம் செய்ய மாட்டோம். வேற சோடியம், பொட்டாசியம், கால்சியம் 3 நாங்கள் அமிலத்தை போட மாட்டோம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து மிக விரைவாக உக்கிரமாக தாக்கம் அடைவினம். நீருக்கு போட வேணும். சரி, சோடியம் பொடி சரி அமிலத்துக்கு போட்டா சரியெல்லாம் ரைட். அப்போ அமிலத்துக்கு நாங்கள் போட மாட்டோம். அப்போ கீழே உலக பார்ப்போம், மேக்னீசியத்தை வந்து பார்ப்போம். அப்போ இந்த உலோகங்கள் எல்லாமே பிள்ளைகள் எல்லா உலோகம் என்ன செய்ய மாட்டால் அமிலங்களோடு தாக்கம் அடைஞ்சு என்ன செய்ய மாட்டால் அந்த உலோகத்துக்குரிய உப்பையும் ஐதரசம் வாயுவும்
தானே. இப்ப அமிலங்கள் வகை 3 வகை அமிலம் இருக்குங்க தெரியும். சல்பூரிக் அமிலம், H2SO4, சல்பூரிக் அமிலம், HNO3, நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், 3 அமிலங்கள் இருக்கு. இந்த 3 அமிலங்களோட நாங்க தாக்கத்தை பார்க்க போறோம். தானே. ரைட், முதல்ல மேக்னீசியத்தை பார்க்க முடியாது. இப்ப மேக்னீசியத்தை கொண்டு நாங்க என்ன செய்ய மாட்டால் தானே H2SO4 கொண்டே போடுவோம். போட்டா நடக்க பாருங்க, இந்த மேக்னீசியம் சல்பேட்டும் சார் ஒற்றடை பற்றி தாக்குங்க எல்லாமே. மேக்னீசியம் சல்பேட்டும் என்ன செய்யும், ஐதரசமாயும். அதே மாதிரி மேக்னீசியத்தை கொண்டே நாங்கள் எக்ஸலை கொண்டே போட்டோம்னா என்ன நடக்க மாட்டால் மேக்னீசியம் குளோரைட்டு MgCl2 மேக்னீசியம் குளோரைட்டு ஐதரசமாயும். இங்க ரெண்டை கொண்டே போடுவோம் சமப்படுறதுக்காக. அடுத்த மேக்னீசியத்தை கொண்டு நாங்கள் HNO3 கொண்டே போட்டோம் என்றால் மேக்னீசியம் நைட்ரேட்டு ஐதரசமாயும் இங்க ரெண்டை கொண்டே போடுவோம். ரைட். அதே மாதிரி என்ன அலுமினியத்தை கொண்டே போட்டோம், அலுமினியம் பிளஸ் HCl எல்லாம் இதே மாதிரி தான் என்ன செய், அலுமினியம் குளோரைட்டு ஐதரசமாயும். ஜாபத்தீங்கடா இங்க 3, இங்க 2, இங்க 6, 10. ரைட். அது மாதிரி இரும்பை கொண்டே போட்டோம்னா இரும்பு பிளஸ் H2SO4 மேக்னீசியம் மட்டும் 3 வழிகாட்டு எல்லாத்தையும் மேத்தாம எல்லாம் 3 தாக்க மாட்டேங்குது. and வரப்போ FeSO4 ferrous sulfide plus ஐதரசம். இப்படி அதாவது உலோகங்கள் அமிலங்களுடன் தாக்கம் அடைக்க என்ன செய்ய வேண்டாம், அந்த உலோகத்துக்குரிய உப்பை உப்புக்கள் சல்பேட்டுகள் குளோரைட்டுகள் நைட்ரேட் வந்து உப்புக்கள், அப்ப உப்பை ஐதரசம் ஆகி தரப்போய் சரியாவில்லையே. ரைட். அப்ப இப்ப போட் கிளியரா விளங்குதா கம்சாயினி? ரைட், வெளியே கொள்ளுங்க. உலோகங்கள் அமிலங்களுடன் தாக்கம் அடைந்து நோட் சொல்லிக்கோங்க. உலோகங்கள் அமிலங்களுடன் தாக்கம் அடைந்து உலோக உப்பையும் ஐதரசமாகி வந்தது. உலோக உப்பையும் ஐதரசமாகி வந்தது. உலோக உப்பையும் ஐதரசமாகி வந்தது. அமிலங்கள் உலோகங்கள் அமிலங்களுடன் தாக்கம் அடைந்து உலோக உப்பையும் ஐதரசமாகி வந்தது. இந்த 5 தாக்கத்தை வெளியிக்கணும். 5 தாக்கத்தை வெளியிக்கணும். எல்லாமே ஒற்றையடை பற்றி தாக்க முடியாது. அந்த படிச்ச தாக்கம் ஒற்றையடை பற்றி தாக்குங்க எல்லாமே. எழுதி சொல்லுங்க. எழுதிங்களா இல்லையா?
அடியாச்சா? ரைட். அடுத்த போடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் உப்புக்களோட காட்டும் தாக்கம். உப்புக்களுடன் காட்டும் தாக்கம். ரைட். பின்ன பாருங்க பிள்ளைகள், உப்புக்கள் நாங்கள் ஏற்கனவே படிச்சதாக்குன பாருங்க, அன்றைக்கு படிச்சாங்க. சட்டன் பிளஸ் செப்பு சல்ஃபேட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நான் என்ன செய்வோம், சட்டன் வந்து செய்யறப்போ இதோட சட்டன் SO4 பிளஸ் செப்பு அண்டு வரப்போ படிக்கிறாங்க. இப்ப Cu பிளஸ் சட்டன் SO4 இரண்டு பேரும் தான் சொல்லுங்க என்ன விளைவு? ரெண்டா செப்பு கொண்ட சட்டன் SO4 செப்ப கொண்டே போறோம். என்ன நடக்க போதா? சைலண்ட் ஆயிட்டீங்க, நித்திரி ஆயிட்டீங்களோ? என்ன விளைவு வர போகுது? அன்மியூட் பண்ணி சொல்லலாம், சொல்லுங்க. செட்டிங் எடுத்தாச்சு. என்ன விளைவு வரும்? மேக் ஒன் பண்ணி சொல்லுங்க. கம்சாலின் சொல்லுங்க. கம்சாலின் CuSO4 plus Zn. அப்படியா? ரைட். பாப் வேற ஓகே. ஒஃபோன் மைக்க பாருங்க. அப்படியாக ஏய், இங்க இந்த தாக்கம் நடக்காத பிள்ளைங்க ஏழுதுனா பாருங்க. இங்க பாருங்க, நாங்கள் செப்புக்கு வந்து சட்டை விட போறோம். போலி வந்து பாத்தீங்கன்னா சட்டை வந்து சில இந்த செப்ப இடம் பெயர்க்கிற ஒற்றை பேர் தாக்கம். ஆனால் செப்பு என்ன செய்ய சட்டை என்ன இடம் பெயர்க்க ஏழுதுனா பாருங்க பிள்ளைங்க, செப்பு இங்க இருக்கிற பாருங்க, நாகம் இங்க இருக்கிற. அப்ப ஒரு தாக்கு பாருங்க, இங்க வந்து நாகம் வந்து செப்பை விட தாக்குறோம் கூட, தாக்குறோம் கூட. அப்ப ஒரு பலமான ஒரு ஆள் அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு பலம் இல்லாதவங்க என்ன செய்யலாம் பிள்ளை அடிச்சு கலைக்கலாம். அப்படிதான் ஒரு பலமானவரா பலமில்லாத அடிச்சு கலைக்கலாம். அப்ப வந்து யாரும் தாக்குறோம் கூடாது, நாகம் தான் தாக்குறோம் கூட. அப்ப என்ன செய்யணும், நாகம் வந்து என்ன செய்ய முடியாது, செப்ப வந்து கரை செங்குல போயிருக்கு. ஆனால் இங்க என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம், செப்பு வந்து தாக்குறோம் கூட. அப்போ ஒரு பலமில்லா ஒரு ஆள் ஒரு பலமான ஒரு ஆள் என்ன செய்ய தாக்கலாம் சார். அப்ப செப்பு வந்து சட்டம் இடம் பெயர்க்குமா? இடம் பெயர்க்காது. ஏனென்றால் இது வந்து தாக்குறம் குறைஞ்சது. அப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ரெண்டுல எது தாக்குறம் கூடுனதோ அதுதான் என்ன செய்வ, தாக்குறம் கூடினால்தான். தாக்குறம் குறைஞ்சால் என்ன செய்வ, இடம் பெயர்ப்ப. அப்ப இந்த தாக்கம் என்ன செய்ய பிள்ளையர், தாக்கம் நடைபெறாது. விளங்குதாடா? ரைட். அது இதை நீங்க இந்த உப்புக்களோட தாக்கத்தை இதான் மெயினா பாத்தீங்கன்னா ரைட். வெளிக்கொள்ளுங்க, இந்த ரெண்டு சமன்பாடு வெளிக்கொள்ளுங்க, ரெண்டு தாக்கத்தை ஒழுங்க பிள்ளை, ரெண்டு தாக்கத்தை எழுதுங்க. வேகம் எழுதுங்க, டைம் போயிடும் உங்களுக்கு. வெளிப்படுக்க வரங்க. தாக்குறம் கூடிய உலோகம்
தாக்குதிறன் கூடிய உலோகம் தாக்குதிறன் கூடிய உலோகம் தாக்குதிறன் கூடிய உலோகம் தாக்குதிறன் குறைந்த உலோகத்தை தாக்குதிறன் கூடிய உலோகம் தாக்குதிறன் குறைந்த உலோகத்தை இடம்பெயர்க்கும். தாக்குதிறன் கூடிய உலோகம் தாக்குதிறன் குறைந்த உலோகத்தை இடம்பெயர்க்கும். சரியா விளங்கிட்டு தாடா? அப்ப நீங்கள் மெயினா இந்த ரெண்டு ரெண்டு மூல உலோகத்தையும் பார்த்தீங்கன்னா சரி, எது தாக்குதிறன் கூடவோ அது என்ன செய்யும், தாக்குதிறன் குறைஞ்சால வந்து இடம்பெயர்க்கும். இப்போ விளங்குதா இல்லையா? விளங்கிட்டுதா எல்லாம்? இப்போ இந்த 4 தான் உலோகங்களோட தாக்குதிறன், அதாவது வளியோட காட்டுற தாக்கம், நீரோட காட்டுற தாக்கம், அமிலங்களோட காட்டுற தாக்கம், உப்புகளோட காட்டுற தாக்கம். சரி ரைட். அப்போ 4 அப்படியே படிச்சுக்கணும். விளங்குதா இல்லையா? வெப்பில் வேணும். ரைட். அதேபோல் இன்றைக்கு நைட்டு உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே போஸ்டர் போட்டோமே உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தொடங்குது இன்றைக்கு. அப்போ அதுக்கு கொஞ்சம் பேரான பதிஞ்சிருக்கீங்களா? அது இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு வளமையான டைம் அப்படி போய் கொண்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வளமையான டைமிங் படி உங்களுக்கு இந்த கிளாஸ் போய் கொண்டிருக்கும், அது ஃப்ரீ. சார் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்து கணவர் கேட்டுங்க செய்ய சொல்லி, அப்போ உங்களுக்கு அந்த முக்கிய விஷயம் தான் செய்கிறேன். நான் இப்போ எல்லா பாடமும் செய்து கொண்டே இருப்பேன்டா. அப்போ இன்றைக்கு இரவுக்கு வந்து உங்களுக்கு நான் போட்ட மாதிரி உங்களோட 3ஆம் பாடம் 10ஆம் ஆண்டில் 3ஆம் பாடம் வந்து ஆரம்பிக்கப்படுது. அப்போ நீங்கள் அதுக்கு நான் சொன்ன அதுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று 200 ரூபா காசோடு சேவ் பண்ண வேண்டி வரும் போட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு யாரும் ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பில போடாங்க சார். இப்போ வாராக்கு வந்து இன்றைக்கு இப்போ அனுப்புங்க சார். உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி அந்த குரூப் ஜாயின்ட் ஆகி என்ன கிளாஸில் போய் கண்டு கொள்ளுங்க. ஏன்னா அதுக்குள்ளே முக்கியமான பாடம் கடை, பெரிய பாடம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக செய்யப்படும். நான் ரிவிஷன் பிரச்சனை ரெக்கார்டு வீடியோவும் வரும் மேடம். ஏன்னா இந்த ரெக்கார்டு வீடியோவும் வரும் பிரச்சனை. உங்களுக்கு நான் அதுக்கும் ரெக்கார்டிங் போடுவேன், என்ன ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற எக்ஸாம் என்ன அதுக்குரிய எக்ஸாம் பேப்பர் வரும். குரூப்பில் வராக்க மாட்டேன் அந்த ரிவிஷன் பேப்பருக்குரிய எக்ஸாம் யூனிட் எக்ஸாம் பேப்பர் போடுவேன், அதுக்கு மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் வெராட்டியும் என்ன செய்யலாம், நீங்கள் ரெக்கார்டிங் வீடியோ பார்த்து நீங்கள் விளையும் கொள்ளலாம். பாராக்க மட்டும்தான் ரெக்கார்டிங் வீடியோ வரும். சரி ஓகே பிள்ளையர், பாய்டா. நாளைக்கு அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.